ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிராஃப்டர் சேனல். நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஹண்ட் பார்ட் 1 போட்டிருந்தோம். இன்றைக்கி அதோட எபிசோட் 2 பார்ட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஒரு கமெண்ட் ஆஃப் தி டே சொல்ல போகிறோம். மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கும் உங்கள் நேமையும் நான் சொல்லுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே இருக்குது மைண்ட் பண்ண இடம், இங்கே இருக்குது. ஓகே, வில் ஸ்டார்ட் மைனிங் நவ். ஓகே, பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு கல் இருக்குது. எந்த கல்லுன்னு தெரில. ஒரு நிமிஷம் சவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வச்சாச்சு. என்னது இது? டியோரைட்டா? ஓகே, நம்ம இந்த கலர் தான் நான் சொன்னேன். என்ன சவுண்டு வித்தியாசமாக இருக்கு. சீக்கிரமாகவும் மெயின் பண்ண முடியலையே, கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மள்கிட்ட நிறைய அயன் பேக்கெட்ஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஓகே, கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே கீழே இறங்கி மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம் அப்படியே மைண்ட் பண்ணிவிட்டு பெரிய கேவுக்காவது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். எனக்கு சீக்கிரமாக மெயின் ஆக மாட்டேங்குது. வந்துட்டு இது வேணுமே, கோல்டு இருக்குதுன்னு நினைக்கிற மக்களே. ஒரு நிமிஷம் வருங்க. கோல்டு இல்லையே. கோல்டு இருந்திருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்து வச்சுக்கலாம். தேவையில்லை, இப்போதைக்கு பசிக்கலை. ஓகே, மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் அப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம இப்போதைக்கு ஒன்றுமே டைமண்டே கிடைக்கலைங்க. ஏன்னா பெட்ராக் இருக்கிற இடத்துக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. அதெல்லாம் நம்ம பெட்ராக் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம ஈஸியாக டைமண்ட் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனாலும் நம்ம விடக்கூடாது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் டைமண்டு ஒரு 2 டைமண்டாவது எடுக்கலாம். எடுத்தே ஆகணும். நான் எடுத்தே தீருவேன். பார்த்தீங்கன்னா மக்களே, ரொம்ப நேரம் கழித்து மைண்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேவ் மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லையே. ஏன் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே மைண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். மைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா தான் மைண்ட் பண்ணணும். ஓகே, டக்குன்னு அப்படியே கீழே மைண்ட் பண்ணி போகலாம். ஐயோ, கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. ஒரு டார்ச் வச்சுக்கலாம். மக்களே, அப்படியே மெயின் பண்ணிட்டு வந்தால் டக்குன்னு இன்னொரு கேவ் வந்திருக்கு. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, மேலே ஏறா. ஓகே, மேலே ஏறி பார்த்துட்டு வரும். ஏதாவது இருக்கா? வாவ் வாவ் மக்களே, கடைசியாக நம்ம லாவா கண்டுபிடிச்சிட்டோம். டார்ச் வச்சு பார்ப்போம், ஏதாவது இருக்கலாம். இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. நான் வேறு ஏதாவது ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சுன்னு நம்மளுக்கு செம்ம லக் ஆயிரும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு
பலனாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாவ், ஐயோ ஐயோ, மக்களே மேலேருந்து எஸ் எஸ் வி காட் இட் மக்களே. மை ஃபர்ஸ்ட் டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காரு. கடவுளே நன்றி நன்றி, கோடி நன்மை வரணும் உனக்கு. எஸ் எஸ், நம்மளோட முதல் டைமண்ட் எடுக்கிறேங்க. எடுத்துடலாம். எஸ், நம்ம முதல் டைமண்ட் எடுத்துட்டோம். கமான் ப்ரோ, இதுக்கு மேலே நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. கோல்டு இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, கோல்டு தெரியலையே. சரி ஐயே, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டைமண்டே எடுத்தாச்சுங்க. நமக்கு ஒரு வழியாக ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. வாவ் வாவ் வாவ், என்ன ஒரு பயணம். 2 எபிசோட நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம், நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வாட்டி விடவே மாட்டேன். ஓகே, பைக்கில் இறங்கி பார்க்கலாம். சுற்றி பார்ப்போம். டார்ச் வச்சுக்கலாம். ஓகே, சுற்றி பார்த்தேன், ஒன்றும் தெரியலை. டைமண்டை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியாக டைமண்டை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மள்கிட்ட இப்போ வாட்டர் பக்கெட் வேறு இல்லை, அதனால் என்னது. எஸ் எஸ் எஸ், இன்னொரு டைமண்டுங்க. எப்பா கடவுளே, பெரிய கேவங்க அது. முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் லூட் அடிக்கிறோம். நம்ம கடைசியாக வெற்றிகரமாக 2 டைமண்ட் எடுத்துட்டோம். நம்ம 2வது பார்ட்லேயே டைமண்ட் எடுக்கணும்னு எனக்கு சுத்தமாக இது இல்லை. ஓகே, நம்மள்கிட்ட ரெட் ஸ்டோன் இருக்குது. ரெட் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ரெட் ஸ்டோன் டஸ்ட் அண்ட் சம்திங். ஓகே, நம்மளுக்கு தேவை டைமண்ட், ஒன்லி டைமண்ட். டார்ச் கம்மியாக இருக்கு நம்மள்கிட்ட. டார்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கீழே போகுதா? இன்னும் கீழே போகுது. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு டைமண்டை கண்டுபிடிச்சிடணும் நம்ம. எஸ் எஸ் எஸ், எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படியே ஃபுல்லாக ஏறிடுச்சு இப்போ. பாப்பா கடவுளே, இங்கே பாருங்க, பெரிய கேவருங்க. அதெல்லாம் பெரிய கேவெல்லாம் வருது. டார்ச் வேறு தீஞ்சிடுச்சு, அதனால் நம்ம தேவையில்லாத இடத்துல டார்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா டார்ச் இல்லைங்க, கோல் இருக்குது, ஆனால் ஸ்டிக் இல்லை. ஸ்டிக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒர்க் பிளாங்க் தேவைப்படுது. தீண்டா செய்ய முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா உட்டு வேணும். நமக்கு உட்டு வேறு எடுத்துகிட்டு வரல, அதனால் பண்ண முடியாது. அதனால் நம்ம திரும்பி மேலே போயிட்டு மைனிங்கை வந்து மேலே போயிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் போல். ஓகே கேஸ் டைமண்ட். எஸ் வி காட் டைமண்ட் ப்ரோ. மெதுவாக கீழே இறங்கி போ ப்ரோ. லாவால் மட்டும் வந்துடாது சொல்லிட்டேன். லாவால் வந்துடாத அப்பாடி. ஓ எஸ் காட் இட். ஏங்க நம்மளோட முதல் டைமண்டு 5 டைமண்ட் எடுத்திருக்கோம். இருக்கே, ஏகப்பட்டது உள்ளே இருக்குங்க. பட்டுன்னு வைன் பண்ணுறோம். எஸ் வி காட் இட். ஓகே,
சுற்றி மாற்றி பார்ப்போம், ஏதாவது டைமண்ட் கிடைக்குதா. மேலே நத்திங். ஓகே மக்களே, நம்ம சுற்றி பார்த்தோம், ஆனால் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம போய் கேவாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ அடி வாங்கினேன். இப்போ லாவாட்டேன், ஒரு நேரத்தில் செத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டு வந்தேன் மக்களே. ஸ்டோன் டஸ்ட் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, ஆனால் டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குது. டைமண்ட் வேட்டை. நம்ம செகண்ட் எபிசோடில் டைமண்ட் கிடைச்சது ரொம்ப சர்ப்ரைஸ். அண்ட் நம்மளுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய ரெட் ஸ்டோன் நம்மளுக்கு தேவைப்படுமா. ஓகே, நம்ம மைனிங் பண்ணது இடம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சைடு போய் பார்த்துட்டு வரலாம். இதுதானா நான் மைனிங் பண்ண இடம்? இல்லை மக்களே, இது மைனிங் பண்ணுறது இடம் இல்லை. ஐயோ, என்னது இது? என்னது இது? அந்த சைடு போய் பார்ப்போம். ஏய் டேய் டேய், யாரு ப்ரோ அது? மக்களே, சம் இது வந்து நம்ம பெரிய கேவ் கனெக்ட் ஆனதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு கிரியேச்சர், இது பேர் என்னன்னு தெரில. சரி, நம்ம போய் மைனிங் வேலையை பார்ப்போம். ரெட் ஸ்டோன் நம்மளுக்கு தேவைப்படாது, ரெட் ஸ்டோன் தேவைப்படாது. அதனால் நம்ம கொஞ்சம் டைமண்ட் தான் மெயின். 8 டைமண்ட் எடுத்துருக்கோம். இது போதும்னு நினைக்கிறேன். ஓ, அதுதான் அடிச்சு வந்துச்சா? எடுத்துறேன். சரி விடுங்க, ஒரு வாட்டி டார்ச் வச்சுட்டு பார்க்குறேன். ஐயோ, நம்மள்ட்ட நிறைய டார்ச் வேறு இல்லையே. இருக்கிறதே ஒரே ஒரு டார்ச் தான், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டேன். உள்ளே போகுது இன்னும். முடியுது. சரிங்க, அந்த எடுத்துகிட்டு வந்து திரும்பி இங்கே போட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை மக்கள். ஓகே, என்னது? வெயிட் a செகண்ட். கேவா? இன்னொரு கேவ் கனெக்ட் ஆகுது. இதுவே ரெட் ஸ்டோன் நிறைய கிடைக்கிது மக்களே. ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. டார்ச் வேறு நம்மள்கிட்ட இல்லை, அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். டக்குன்னு போவான். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டிட்டு அந்த சைடு போகலான்னு பார்க்குறோம். ஆனால் அந்த சைடு போய் பார்க்கலாம், ஏதாவது டைமண்ட் இருக்கான்னு போய் பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம இப்படியே வந்துட்டுருக்கேன். அப்படியே மேலே ஏறி போவோம். இருங்க, கபல் ஸ்டோன் இருக்குது நம்மள்கிட்ட நிறையா. ஆனால் டோன்ட் வேரி. ஓகே, மேலே ஏறுவோம்மா. ஓகே மக்களே, மேலே போய் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே போகிறேன். ஆனால் இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப சேஃப் கிடையாது. அதனால் எங்கேருந்து வந்தேன்னு தெரியலையே. எங்கேருந்து வந்தேன்? சரி வாங்க தேடிட்டு போவோம், தேடி பார்க்கலாம். இங்கே
இங்கே ஒரு லாவா இருக்குது. இருங்க கீழே போய் கீழே போட்டா லாவா வந்து நம்ம தொட்டுக்கடி பார்க்கக்கூடாது, வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே மக்களே, வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு இருக்குது, எடுத்துகிட்டு போயிடுவோம்.